ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே நைட்டுக்கான வீடியோ தான். நைட் டின்னர் வந்து இன்றைக்கி டிஃபன் வேணான்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டுன்னு சாதம் தான் வச்சிட்ருக்கேன். சாதம் வந்து இன்றைக்கி பிரிஞ்சி ரைஸு, முட்டை, ப்ளஸ் வந்து வெங்காய ரைத்தா. இவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி. ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம ஏன்னா டிஃபன் தான் நைட்டில் சாப்பிட்றது நல்லது. உடம்பும் போட்டுரும். நம்ம சாதம் வந்து நைட்டில் டெய்லி சாப்பிட்டுட்டே இருந்தால் உடம்பு வந்து கொஞ்சம் வெயிட் போட்டுரும். அதனாலே நாங்கள் மோஸ்ட்லி வந்து சாதத்தை அவாய்ட் பண்ணிப்போம். என்னைக்காச்சும் தோணுச்சுன்னா சாதம் கேட்பாரு. ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ் மாதிரி வச்சு கொடுத்துருவேன். சாம்பார் சாதம் அந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ் வச்சுடுவேன். இன்றைக்கி டின்னரை முடிச்சுட்டு அதுக்குள்ளேயே சாமான் கொஞ்சம் இருந்தது, பாத்திரம்லாம். ஈவினிங் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணலை. ஈவினிங்கு கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால அப்படியே போட்டுட்டேன். அதனால் நிறையவே இருக்குது. அதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை கவனிக்கணும். வேறு வந்து துணி காய போடுறது மட்டும் தான் இருக்குது. அதை மட்டும் நாங்கள் வந்து டெர்ரஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஹவுஸ் ஓனர் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வீடு வரும்போது என்ன கேட்டோன்னா, டெர்ரஸ் யூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா வந்து நம்மளுக்கு ஈவினிங் டைமில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இல்லை ஏதாச்சும் வாக்கிங் போகிறதுக்கு இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணிப்பேன். அதனால வந்து நான் கேட்டேன். ஆனால் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அப்போ வந்து வரும்போது வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ வந்து நாங்கள் அதுக்கு அடுத்து வந்து நாங்கள் இன்ன வரைக்கும் மாடியில் போய் பார்த்ததே கிடையாது, எப்படி இருக்கும்னு கூட. அவங்க லாக் பண்ணி தான் எப்போவுமே வச்சுருப்பாங்க. அது என்னன்னு தெரியல. வரும்போது ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கப்புறமேட்டு ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மாட்டோம் இல்லைங்களா? அதனால் அட்வான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் வீடு போகணும் போல இருக்கு. ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால தெரியல. அதனால் அவங்க சரின்ட்டு என்ன ஒத்துக்கிட்டாங்களேன்ட்டு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்தோம். அடுத்த வீடெலாம் பார்க்கும்போது எல்லாமே கேட்டுக்கணும். கேட்டுட்டு தெளிவாக பார்த்துட்டு தான் நம்ம போகணுமே வீடுன்னு இருக்கும். அது மோஸ்ட்லி என் ஃப்ரெண்டு கூட சொல்கிறா, அந்த மாதிரி தான் விட மாட்டாங்களாமா. அது ஏன் ரீசன்னு தெரியல. அதுக்குள்ளேயே கூடிய மேலே இங்கே தான் நாங்கள் துணி காய போடுற இடம். இங்கே சும்மா மாடியில் வந்து ஒரு ஸ்டெப்பு ஏறுந்துமே ஒரு கயிறு மாதிரி கட்டி அங்கே தான் விட்டுருக்காங்க. எல்லா வாடகைக்கு இருக்கிறவங்கலாம் அங்கே தான் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு.